Hi friends, last வீடியோல ஒரு அளவு பிளவுஸ் வச்சு மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்திருந்தோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அதோட கண்டினியூஷனா அந்த எடுத்த அளவுகளை வச்சு நம்ம பேப்பர் பேட்டர்ன் எப்படி போடுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நான் இந்த நியூஸ் பேப்பர் தான் எடுத்துருக்கிறேன். நம்ம நியூஸ் பேப்பர்லேயே பேட்டர்ன் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ பேப்பர் வந்து ஃபோல்டிங்காக இருக்கிற மாதிரி பேப்பர் எடுத்துக்கலாம். சரி, இப்போ பேப்பர் பாருங்கள், இங்கே வந்து ஃபோல்ட் ஆகி தான் இருக்குது. மடிப்பு பகுதி இங்கே இருக்குது. நான் நிற்கக்கூடிய பக்கம் எனக்கு மடிப்பு பகுதி இருக்கிற மாதிரி பேப்பர் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாட்டமில் ஒரு 1.5 இன்ச்சஸ் ஹைட்டு. ஸோ அந்த 1.5 இன்ச்சஸ் ஹைட்டை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஒன் 1.5 இன்ச்சஸ் ஹைட்டுக்கு ஃபஸ்ட்டு பாட்டம்லேருந்து மார்க் பண்ணிட்டோம். இனி நமக்கு ஹைட் எவ்வளோ இருக்குது? 16 இன்ச்சஸ் ப்ளவுஸுக்கான ஒரிஜினல் ஹைட்டு. ஸோ அப்போ அந்த 16 இன்ச் அளவை நான் இதிலேருந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 1.5 மார்க் பண்ணோம்ல, அதுக்கு மேலே தான் 16 இன்ச் ஹைட் எடுத்துருக்கிறேன். ஸோ 16 இன்ச் ஹைட்டை இதில் மார்க் பண்ணிக்கலாம். 16 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. ஓகே, 16 இன்ச் ஹைட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு. இனி இதுக்கு மேலே ஷோல்டர் மார்க்கிங். ஸோ ஷோல்டர் மார்க்கிங் ஒரு 1/2 இன்ச்சில் ஷோல்டர் மார்க் பண்ணணும். ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக 1/4 இன்ச் கேப் கொடுப்பாங்க. பட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணுறப்ப 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஹைட்டு வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விட்த்து மார்க் பண்ணணும். ஸோ விட்த்து மார்க் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ விட்த்து நம்ம எவ்வளோ சொல்லியிருந்தோம் இங்கே? 11.5க்கு கூட ஒரு 1.5 ஆட் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ டோட்டலாக 13 இன்ச் விட்த்து நமக்கு இங்கே வருது. இங்கேருந்து 13 இன்ச் விட்த்து வருது. இதில் மார்க் பண்ணிக்கிறேன். 11.5 அப்படின்னா இங்கே வரும் உங்களுக்கு. ஓகே, நெக்கோட விட்த்து 3 இன்ச்சஸ். நெக்கோட விட்த் மார்க் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் மார்க் பண்ணுறப்ப நம்ம வந்து ஃப்ரேமில் போட்டு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா ஆரி காட்டில் போடுவோம். ஸோ போடும்போது என்ன ஆகும்னா துணி வந்து நல்லா நம்ம இழுத்து கொடுப்போம். ஸோ ஃப்ரேம் வந்து லூஸாக இருக்கக்கூடாது, டைட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஆரி ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணணும்னா கிளாத்தை நல்லா நம்ம இழுத்து வச்சுட்டு டிசைன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேம்லேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா கிளாத் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பழைய மாதிரி எப்படி உங்களுக்கு லூஸாக இருந்தோ அந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணால் கழுத்தளவில் மட்டும் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி அதிலேருந்து நீங்கள் டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரிஜினல் அளவு இங்கே 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 3.25 இன்ச் அளவுக்கு நம்ம இதில் மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3.25 இன்ச்சிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு டோட்டல் ஹைட் எவ்வளோ வருது, நெக்கோட ஹைட்டு, பேக் நெக்கோட ஹைட் எவ்வளோ சொல்லியிருந்தோம்? 7 இன்ச் சொல்லியிருந்தோமா? ஸோ அந்த 7 இன்ச்சும் மார்க் பண்ணுறேன். எதுலேருந்து மார்க் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம இந்த ஷோல்டர் ஜாயினிங்க்கு கீழே கொடுத்துருக்குறோம்ல, இந்த அளவுல இருந்து தான் இப்போ நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, நெக்கோட விட்த்தில் கூட்டினோம்ல, அதே மாதிரி நெக்கோட ஹைட்லேயும் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 7 நமக்கு நெக்கோட ஹைட் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் கூட்டும்போது 7.25 இன்ச் வருது. ஸோ அதையும் இதில் மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் இது கம்பல்சரி இதில் நீங்கள் மார்க் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ட்ரேசிங் எடுக்கும்போது கூட நீங்கள் இதையும் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, மார்க்கிங் பண்ணிவிட்டு ரவுண்ட் நெக் எப்படின்னா ரவுண்ட் நெக் அப்படியே அழகாக ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இனி அடுத்தது ஷோல்டர் மார்க்கிங். ஸோ ஷோல்டர் மார்க்கிங் எவ்வளோ வருதுன்னா நமக்கு ஷோல்டர் எவ்வளோ சொல்லியிருந்தோங்க? ஷோல்டர் விட்த் நம்ம பார்க்கல. ஸோ அந்த ஷோல்டர் விட்த்தும் சொல்லிடுறேன். ஸோ ஷோல்டர் விட்த்து பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ ஷோல்டர் விட்த் இருக்குன்னு 2.25 இன்ச் விட்த்து வருது நமக்கு ஷோல்டர் அளவு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் நான் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் இங்கே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இது வந்து கட் பண்ண மாட்டோம், நம்ம ஆரி டிசைன் போடுறதுனால இங்கே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் எதுவும் கொடுக்க தேவையில்லை. இந்த சைடில் மட்டும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற இடத்துல மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக கொடுப்போம்.
இப்போ அந்த 2.25 இன்ச்சுக்கு கூட ஒரு இப்போ நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறவங்க வந்து அரை இன்ச் அளவில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அரை இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். 1/4 இன்ச் கொடுக்குறீங்கன்னா 1/4 இன்ச் கொடுக்கணும். இப்போ நான் அரை இன்ச் அளவே கொடுக்குறேன். ஸோ அப்போ 2.25 கூட ஒரு அரை இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3.25 இன்ச் விட்த்து வரும். ஸோ அப்போ அந்த 3.25 இன்ச் விட்த்து இதில் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஷோல்டர் மார்க் பண்ணிட்டோம். இனி அதுலேருந்து என்ன பண்ணுறேன்னா ஆர்ம் ஹோல் ஹைட் எடுத்துக்கிறோம். ஸோ ஆர்ம் ஹோல் ஹைட் நம்ம இங்கே எவ்வளோ எடுத்துக்கணும், 7 இன்ச் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ 7 இன்ச் ஹைட் மேலேருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆர்ம் ஹோலை பொறுத்த வரைக்கும் நம்ம 7 இன்ச் ஹைட் மார்க் பண்ணிவிட்டு இதில் இப்போ எல் ஷேப் போடுறோம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு உள் பக்கம் 1.5 இன்ச்சஸ் விட்த்தில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ம் ஹோல் பெண்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் உள் பக்கமாக பெண்ட் ஆகி வரணும். உங்களுக்கு கரும் இப்படி தான் ஆர்ம் ஹோல் பெண்ட் எப்போதுமே எடுக்கணும். ஓகே, இப்போ மார்க் பண்ணியாச்சு. இனி அடுத்தது இங்கே நம்ம எவ்வளோ சொல்லியிருந்தோம், 13, மொத்தமாக 13 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். கீழேயும் அதே மாதிரி 13 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இன்ச் மார்க் பண்ணிவிட்டு லைன் போடலாம். இதில் உள் பக்கம் ஒரு 1 இன்ச் விட்த் வச்சும் சைட் மார்க் பண்ணிக்கலாம். இப்படி சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ப்ளவுஸோட பேக் சைட் நம்ம மார்க் பண்ணுறது. பேக் சைட் பட்டனை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். என்ன சைஸ் ப்ளவுஸ் கொடுத்தாலும் சரி, அவங்க ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதிலேருந்து நீங்கள் இந்த ஹைட்டு விட்டு ப்ளஸ் இந்த சின்ன சின்ன ஆர்ம் ஹோல், நெக்கோட ஹைட்டு, இந்த மாதிரிப்பட்ட அளவுகள் மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும், ஈஸியாக உங்களால் பேட்டர்ன் போட முடியும். ஸோ இப்போ பேக் சைடுக்கான பேட்டர்ன் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் நமக்கு பேட்டர்ன் தேவைப்படும், அதுவும் நீங்கள் சிம்பிளாக போட்டுடலாம். ஸோ ஃப்ரண்ட் சைட் போடுறதுக்கு உங்களோட அளவு ப்ளவுஸே எடுத்துக்கலாம். நீங்கள் அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு இதில் ஃப்ரண்ட் சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். ஸோ இந்த அளவு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ப்ளவுஸை எடுத்து போட்டுட்டு ஃப்ரண்ட் நமக்கு இங்கேருந்து வரணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் வருதுன்னா இதில் எங்கே உங்களுக்கு பட்டி வருதுன்னு பாருங்கள். இப்போ டெய்லரிங் தெரியாதவங்க சிம்பிளாக மார்க் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். இதை வச்சு இப்படியே கொஞ்சம் இப்படி இழுத்து, ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்னில் வந்து ஃப்ரண்ட் பீஸ் எங்கே போட்டால் உங்களால் ஃப்ரேம் போட முடியும் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த பெல்ட் எங்கே வருது, இந்த பட்டி போர்ஷன் எங்கே வருதுன்னு பார்த்து இந்த இடத்துல இப்போ ஜாயின் ஆகியிருக்கு. ஸோ அப்போ இதில் ஒரு மார்க்கிங். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வருது. ஸோ அப்போ அதுக்கும் இந்த ப்ளவுஸ் அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க்கிங். ஸோ அப்போ இதையும் சேர்த்து ஜாயின் பண்ணுற மாதிரி இது கொஞ்சம் இந்த போட் மாதிரி இப்படி பெண்ட் ஆகி இப்படி வந்தனா தான் உங்களுக்கு அந்த டாட் போர்ஷன் வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த வளைவு தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வர வேண்டியது. இப்போ இது கரெக்டான அளவு. ஸோ இது வந்து ஜாயினிங்லேயும் போகும். ஸோ ஜாயினிங் ஆகிறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஒரு அரை இன்ச் வந்து நீங்கள் கீழேயே இந்த விட்டு இந்த ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு மார்க்கிங் தான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அளவு எடுத்து வச்சே நீங்கள் ஈஸியாக ப்ளவுஸை வச்சே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இதுதான் ப்ளவுஸுக்கு வந்து பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்து பேட்டர்ன் மார்க் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இப்போ இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு இது ஃப்ரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடுக்கு இதே மாதிரி ஆல்ரெடி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணலாம். ஸோ ஸ்லீவ் மார்க்கிங்க்கும் ஃபஸ்ட்டு பாட்டமில் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் மார்க் பண்ணி இதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. தென் ஸ்லீவோட ஹைட் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். ஸோ ஸ்லீவோட ஹைட் எவ்வளோ எழுதியிருக்கிறேன்னா
8.5 inches ஸ்லீவோட ஹைட்டு. ஸோ அப்போ இதுலேருந்து ஒரு 8.5 inches ஸ்லீவோட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். தென் இங்கே ஸ்லீவோட ஹைட்டு மார்க் பண்ணியாச்சு. தென் ஸ்லீவோட விட்த்து 11 inches ஸ்லீவோட விட் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ 11 inches ஸ்லீவோட விட் மார்க் பண்ணியாச்சு. இனி இந்த 11 inch ஸ்லீவோட விட் மார்க் பண்ண இடத்துல இங்கே எவ்வளோ எடுத்தோம் 8.5. ஸோ இந்த 8.5லேருந்து ஒரு 3 inches ஆர் 2.5 கம்மி பண்ணால் கூட ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த அளவு நீங்கள் எடுத்து பார்த்துக்கணும். ஸோ இதில் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பாருங்கள், 3.5 தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஸ்லீவுக்கு பேட்டர்ன் நீங்கள் மார்க் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு கூட இல்லை. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது பேக் சைட் ஸ்லீவ் தான். ஸோ இதை அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம ஸ்டிச்சிங்க்காக ஆட் பண்ணிக்கிறது இங்கே இருக்குது. அதுக்கு மேலே இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே சைடு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இது நமக்கு கரெக்டான சைடு வந்து ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய இடம். இந்த இடம் வந்து நமக்கு ஆரி ப்ளவுஸ் போடுறப்ப கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து பீட்ஸ் கொடுக்குறது பார்டர் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஓரத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிப்போமா. ஸோ இதுலேருந்து ஒரு 1/2 inch விட்டு டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அப்போ இதில் இருந்து என்ன பண்ணிக்கலாம்னா இப்படியே கூட நீங்கள் மார்க்கிங் பண்ணிக்கலாம். மார்க்கிங் இது கரெக்டாக. இனி இதிலேருந்து ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 inch இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 inch ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இங்கேயும் சைடில் கொஞ்சம் ஜாயினிங்காக இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதுவும் இங்கே நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஒரு 1.5 inches ஆச்சும் எக்ஸ்ட்ரா இருக்கணும். இது ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். இனி இந்த பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணுறப்ப அந்த இப்போ ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் போடுறப்ப ஃபுல் ஒர்க் வரும்போது ஃப்ரண்ட்டில் குழிவு கட் பண்ணுவோம்ல, அதெல்லாமே இதுலேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு உள்பக்கம் குழிவு கட் பண்ணுறது மேலே உள்ள 2 பீஸில் மட்டும் கட் பண்ணுவோம்ல, அது எல்லாமே கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அது வந்து நல்ல டெய்லரிங் தெரிஞ்சவங்க அதெல்லாம் பண்ணுறது. இல்லை நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு காமனாக ஒரு டெய்லரிங் தெரியாதவங்களும் ஈஸியாக மார்க்கிங் பண்ணுற மாதிரி தான் இப்போ இந்த மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இன்னொரு ஸ்லீவ் இதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன். பேக் சைட் கட் பண்ணுறது பார்த்தோம், ஃப்ரண்ட் சைட் கட் பண்ணுறது பார்த்தோம். இப்போ பேட்டர்ன்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். ரெடி பண்ணிவிட்டு கிளாத்தை விரிச்சு போட்டு அதுக்கு மேலே நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 2 ஸ்லீவ் டிசைனும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் உள்பக்கம் குழிவு கட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து மேலே உள்ள பீஸ் அப்படின்னா இதை மேலே உள்ள பீஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே இது வச்சுக்கோங்க. இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த 2ஐயும் சேர்த்து இந்த மாதிரி கரெக்டாக சென்டர் ஒரே அளவாக இருக்கணும். வந்து வச்சுட்டு பேப்பரை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 inch அளவுக்கு உள்பக்கமாக இன்னும் குழிவாக கட் பண்ணி எடுத்தால் போதும். உள்பக்கமாக ஒரு 1/2 inch. மேலே இருக்கக்கூடியது லெஃப்ட் ஹேண்டுக்கு யூஸ் பண்ணணும், ராங் சைடாகவும் கீழே இருக்கிறது ரைட் ஹேண்டுக்கு யூஸ் பண்ணணும். இந்த இப்படியே 2 பீஸையும் எடுத்துட்டு இதுலேருந்து அப்படியே கட் பண்ணி இந்த உள்பக்கம் இருக்கக்கூடிய குழிவு இருக்குல்ல, இதை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் போதும். இதுதான் நம்ம வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் கட் பண்ணி எடுக்கக்கூடிய மெத்தட். ஓகே, இப்போ பாருங்கள் பேக் சைட் பீஸ், ஃப்ரண்ட் சைட் பீஸ், அதுக்கு மேலே 2 ஸ்லீவ் டிசைன், நம்மளோட பெல்ட் போர்ஷன் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அலோ ப்ளவுஸ் வச்சு எப்படி பேட்டர்ன் ரெடி பண்ணுறது அப்படின்னு இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேட்டர்ன்ஸை வச்சு ஆரி கார்ட்டில் இந்த கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஆரி கார்ட்டில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவை நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த கிளாத்தில் நம்மளோட பேட்டர்ன்ஸ் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் எல்லாமே போட்டு நம்ம ஆரி டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ஒரு சிம்பிளான டிசைன் தான், ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சிம்பிளான டிசைன் ஆல்சோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோஸாக நான் 1 by 1 உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.